ஒரு நல்லதாக கூட கிடையாது. வெத்தலை பார்க்க தான் சொல்கிறோம். வெத்தலை மகாலட்சுமி சொருபம். அது வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு விளக்கு வச்சு அதை கருக்குன்னு என்ன ஆகும்? நீங்கள் ஒரு கடன் அடையத்துக்கோ ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கோசம் பண்ணுறீங்க. ஒரு பிரச்சனை தீரணும். நீங்கள் அந்த கருக்குனா திரும்பி பிரச்சனை தான் உருவாகும். ஸோ அந்த மாதிரி வந்து வெத்தலையை வச்சு நீங்கள் அகல்களுக்கு ஏற்றுறதோ இல்லை அரசலை வச்சு ஏற்றுறதோ மற்ற இலையை வச்சு ஏற்றுறதோ அந்த விஷயம் பண்ணாதீங்க. ஏன்னா பச்சை வீட்டில் கருகுச்சுன்னா எனக்கு குடும்பத்து தான் பிரச்சனை. கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த காசை ₹1 ₹10 ₹100 கட்டி விட்டால் முடிஞ்சிச்சு. முடிச்சு வச்ச காசு இருக்குல்ல, இது எங்கே கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாலஜாலேருந்து காஞ்சிபுரம் ரோடு இருக்குல்ல, அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மகான் படே சாஹிபோட ஜீவசமாதி இருக்குமா, அதை எங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு விழுப்புரம் போகிற வழியில் சின்ன பாகு சத்திரம் ஒரு கண்டமங்கலம், அங்கே தான் ஒரு ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதி குழந்தைகளை கூட்டு போனாலும் போதும், குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட நோயினுடைய எதுவாக இருந்தாலும் வந்து சரியாயிடும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஜீவசமாதியில் பார்த்தா கிறிஸ்டின்ஸ் வந்து வழிபடுவாங்க, முஸ்லீம்ஸ் வந்து வழிபடுவாங்க. நான் சொன்னல படே சாஹிப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஸ்லாமியர். பில்லி சூனியம் இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்கள்ல, இதெல்லாம் உண்மையா சார்? நியூட்டன் தேர்டில் இருக்கலாமா, ஈக்குவல் எவ்ரி ரியாக்ஷன்ஸை ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லுவோம்ல. இப்போ நீங்கள் பாசிட்டிவ் விஷயம் இருக்குல்ல, நெகட்டிவ் விஷயம் இருக்குன்னு தான் செய்யும். ஸோ அப்படின்னும் போது பில்லி சூனியம் இருக்குது, உண்மை தான். டிபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல ஆஸ்ட்ராலஜிஸ்ட் சித்தர் அருள் மணிவண்ணன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. என்னென்ன ஜீவ சமாதிகள் சார்? கரெக்டாக கேட்டிங்க, என்னென்ன ஜீவசமாதின்ட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜீவசமாதிகளுக்கு போக சொல்லுவோம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வழிமுறைகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடன் அடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து 6லேருந்து 7 சொன்னல, அது சிலர் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த நேரம் வரும். அந்த 6லேருந்து 7 பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்கு 6:03 6:27 அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட நேரம் வரும். அந்த நேரத்தில் பண்ணும்போது தான் அதுக்கான விஷயம் நிறைவேறும். ஒன்றும் பெருசாக இல்லைம்மா, 6 அகல்களுக்கு ஏற்றணும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்த நிறைய பார்க்குறோம், இந்த அகல்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து வெத்தலை வைக்கிறாங்க, அரசமலை இலை வைக்கிறாங்க, இன்னொன்று இலையை வைக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூட தப்பு. ஏன்னா வெத்தலைன்றது பார்த்தீங்கன்னா தாம்பூலம். நம்ம ஒரு நல்லதாக கூட கிடையாது. வெத்தலை பார்க்க தான் சொல்கிறோம். வெத்தலை மகாலட்சுமி சொருபம். அதை வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு விளக்கு வச்சு அதை கருக்குன்னு என்ன ஆகும்? நீங்கள் ஒரு கடன் அடையத்துக்கோ ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கோசம் பண்ணுறீங்க. ஒரு பிரச்சனை தீரணும். நீங்கள் அதை கருக்குனா திரும்பி பிரச்சனை தான் உருவாகும். ஸோ அந்த மாதிரி வந்து வெத்தலையை வச்சு நீங்கள் அகல்களுக்கு ஏற்றுறதோ இல்லை அரசலை வச்சு ஏற்றுறதோ மற்ற இலையை வச்சு ஏற்றுறதோ அந்த விஷயம் பண்ணாதீங்க. ஏன்னா பச்சை வீட்டில் கருகுச்சுன்னா எனக்கு குடும்பத்து தான் பிரச்சனை. ஸோ மண் விளக்கு இருக்குல்ல, நார்மல் நம்ம மண் விளக்குல சாதாரண மண் விளக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அச்சில் வருது மண் விளக்கு, அது கெமிக்கல், அது யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் மண் விளக்கு வாங்கி தண்ணியில் ஊற போட்டுருங்க. தண்ணியில் ஊற போட்டிங்க, நீங்கள் வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா ஏன்னா எண்ணெய் உரியாது விளக்கு, அவ்வளோதான், சிம்பிளாக தான் விஷயம். இன்றைக்கி அதை பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் ஊற போடும் போது முட்டை வந்துச்சுன்னா குலதெய்வம் கொட்டுறோம்னு பயமுறுத்தி விட்றாங்க எல்லாரையும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா மண்பான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தண்ணியில் போடும்போது சீசன் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு வச்சு நல்ல சுத்தமான செக்கு எண்ணெய், செக்கில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? மற்ற அந்த இழுப்பெண்ணெய், இந்த பஞ்சகவியன் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாது. சுத்தமாக நல்ல எண்ணெய், பஞ்சுத்திரி. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா திரியை போட்டு எண்ணெயை ஊற்றுறாங்க, அது மாதிரி பண்ண தப்பு. முதல்ல எண்ணெயை ஊற்றி தான் திரியை போகணும். ஏன்னா திரியை போட்டு எண்ணெயை ஊற்றுறது பார்த்தீங்கன்னா கெட்டது தான் பண்ணுவாங்க, நல்லது பண்ண மாட்டாங்க. ஸோ 6 அகல்களுக்கு உங்கள் பூஜை ரூமில் நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு விலைக்கு ஏற்றிடுறீங்களா? முதல் தடவை என்ன பண்ணுறீங்கன்னா ₹1 ₹5 ₹10 ஏதோ ஒரு காசு சாமிக்கு முடிச்சு வைப்போம்ல, அந்த காசை மட்டும் மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க, கழுவிட்டு காசை முடிச்சு வச்சுருங்க சுவாமிக்கிட்ட. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த கரெக்டான அக்யூரேட்டான நேரம், அந்த நேரத்தில் போனால் சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த காசை முடிச்சு வச்சுருங்களா, 6 விலைக்கு ஏற்றுறீங்களா, கடனுக்கான காசு இருக்குல்ல. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ அப்படின்னும் போது அதை கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த காசை ₹1 10 ₹100 கட்டி விட்டால் முடிஞ்சிச்சு, சரிங்களா? இல்லை சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் என்கிட்ட ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் கிடையாது, அவங்க கையில் தான் வாங்குவாங்க சார் காசு. ஸோ அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன டப்பாவோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லையோ அவங்க பேர் எழுதி இது உங்களுக்கான காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாவனையாக பண்ணுறது தான். டப்பாவில் போட்டு வச்சுட்டு அது அவங்களுக்கான காசு அங்கே இருக்க போகுது. இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முடிச்சு வச்ச காசு இருக்குல்ல, இது எங்கே கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாலஜாலேருந்து காஞ்சிபுரம் ரோடு இருக்குல்ல, அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இளையண்ண வெள்ளூரும் ஊருக்குமா, இளையண்ண வெள்ளூரும் கிராமம். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பழமையான முருகன் கோவில். அது
அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுவாமிநாத சுவாமிகள் ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. நீங்கள் முடிச்சு வச்ச காசு இருக்குல்ல, நீங்கள் என்னைக்கு முடியுதோ, இதுக்கு வந்து நேரம் காலம் கிடையாது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயாக இருக்குங்களோ அந்த காசை கொண்டு போய், ஐயா இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கோசம் காசு முடிச்சு வச்சுருக்கேன், என் கடன் சீக்கிரம் இருந்துச்சுன்னா இந்த காசை உங்கள்கிட்ட செலுத்திடுறேன், என் கடன் அடையத்துக்கான வழியை நீங்கள் காட்டுங்க, அவ்வளோதான். பெரிய வேண்டலாம் கிடையாது, நான் வீடு கட்டணும் கார் வாங்கணும் அதெல்லாம் இருக்கக்கூடாது. என் கடன் அடைந்த வழியை நீங்கள் காட்டுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த டோர் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கோயிலில் பிரதர்ஷனமாக வரும்போது பார்த்தீங்கன்னா சுவாமியோட ஜீவசமாதி இருக்குது, சுவாமிநாதர் சுவாமியோட ஜீவசமாதி இருக்குது. அந்த ஐயா இந்த மாதிரி சுவாமிக்கு காசு முடிச்சு வச்சுருக்கேன், எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும், இந்த மாதிரி கடன் அடையத்துக்கு எனக்கு வழி இல்லை, இந்த மாதிரி சொன்னாங்க, உங்கள்கிட்ட நாடி வந்திருக்கோம், நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றுறேன், எனக்கு சீக்கிரம் இந்த காசை சுவாமிக்கு சேர்க்கணும், எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னும் போது நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா போதும், எப்படியா பண்ண கடனாலும் சரி சீக்கிரம் அடைஞ்சிடும். உங்களுக்கு கண்ணுக்கு நேரம் தெரியும். சார் இந்த பிஸ்னஸ்லாம் வந்து வேலைக்காக நினச்சேன் சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, போயிட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அங்கே போகும்போது நான் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் போய்ட்டு வாங்கிட்டு போங்கம்மா, அங்கே வெளில நாய்ங்க இருக்கும், நாய்ங்களுக்கு பிஸ்கெட் போடுங்க. ஆனால் கிராமத்து கோயில் அது உள்ள. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கான சாப்பாடு தண்ணியெல்லாம் கொண்டு போயிடுங்க. அங்கே இளையன வெள்ளூர் அந்த ஊர் பேர், நம்ம வாலாஜாலேருந்து 7 கிலோமீட்டர், காஞ்சிபுரம் வாலாஜா பார்த்துருக்கேன், அங்கேருந்து 7 கிலோமீட்டரில் இருக்குமா இளையன வெள்ளூர். இதுதான் அங்கே தான் போயிட்டு வரணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றுறீங்க, இந்த கடனுக்கான காசை அந்த டைம் கொடுக்குறீங்க. ஏன்னா இதுக்கு அக்யூரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாதகம் பார்க்கும்போது அந்த டைமிங் வரும், சில விஷயங்கள் வரும். இந்த டைமிங் சொல்லும்போது அந்த டைமிங் பார்த்து அவங்க அந்த பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கடன் அடையும். நிறைய பேர் கடன் அடைஞ்சு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க, கண் கூட பார்க்குறோம். அதுதான்மா. இப்போ நீங்கள் சொன்னது ஒரே ஒரு கோயில் தான் சார். இப்போது இந்த ஜீவசமாதிக்கு போனால் இது நடக்கும் அப்படின்னா ஒரு 2-3 கோயில் நீங்கள் சொல்ல முடியுமா? 2-3 ஜீவசமாதி நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ குழந்தை நல்லா இருக்குது, எப்போ உடம்பு சரியாமல் போதும், நிறைய பிரச்சனை இருக்கும். இன்னும் சில குழந்தைங்கள பார்த்தா ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களாம் இருப்பாங்க. இன்னும் சில குழந்தை சார் குழந்தை கால் நல்லா தான் சார் தூங்குச்சு, திடீர்னு பார்த்தா ஃபீவர், மாற்றி ஃபீவர் வந்திருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மகான் படே சாஹிபோட ஜீவசமாதி இருக்குமா, அதை எங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு விழுப்புரம் போகிற வழியில் சின்ன பாகு சத்திரம் ஊர் கண்டமங்கலம், அங்கே தான் ஒரு ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதி குழந்தைகளை கூட்டு போனாலும் போதும், குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடி எதுவாக இருந்தாலும் வந்து சரியாயிடும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சார் நான் பிஸ்னஸ் இப்போ நிறையா பண்ணியிருக்கேன் சார், எதுவுமே பண்ண முடியல, வீட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்க சார், அது வந்து எடுக்க போனால் பார்த்தீங்கன்னா நிறையா காசு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லும் போது இன்சிடென்ட் ஞாபகம் வருது எனக்கு வந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, சார் மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, சாமி வந்து சொல்லிச்சு, அதை எடுக்கணும் சார். எனக்கு என்னம்மா பதறாதீங்க, ஏமாண்ணே இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி சொன்னாங்க, அவங்க யாரும் சொந்தக்காரங்க எடுத்துக்காங்க, அது 1 லட்ச ரூபா செலவு பண்ணாங்களாம், இந்த மாதிரி எதுனாங்க. அம்மா எனக்கு பொறுமையாக இருங்க, அவங்க பதத்தில் பேசுனாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, பக்கத்தில் ஒரு ஜீவசமாதி சொன்னாங்க, அதான் நம்ம பெருங்குளத்தூர் பக்கத்தில் சதானந்த சுவாமி ஜீவசமாதி, நீங்கள் இங்கே போகும்போது எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க, எத்தனைங்க உங்களால் ஒரு 2 வாங்கிட்டு போனால் முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க, இல்லை 5 வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. அந்த அம்மா அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இங்கே 1 மணி நேரம் உட்காருங்க ஜீவசமாதி. குறிப்பாக எந்த ஜீவசமாதி போனாலும் சரி குறைஞ்சது 1 மணி நேரம் உட்காரணும், அப்போ தான் வந்து நீங்கள் உங்களை ரியலைசைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது அந்த அம்மா போனாங்க, ஸோ உட்காந்தாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை அவங்க வச்சு கொடுத்தாங்க சுவாமிகிட்ட, அது வீட்டில் வச்சாங்க. அம்மா சொன்னாங்க சார் நம்ம வாங்கிட்டு வந்துட்டேன்னா நம்ம 2 எலுமிச்சம் ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க, மீதி வந்து வீட்டு வாசல் வைங்க, பூஜையில் வைங்க, அதை சரியாக போயிடுமா சார். அப்புறம் இந்த இதை எப்போ வந்து எடுப்பீங்க கேட்டேன். அம்மா நான் எடுக்கிறதுலாம் கிடையாது, நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அது சரியாயிடும் அப்படின்னு. அந்த அம்மா வந்து ஃபோனுக்கு என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மாதிரி திட்டி தான் வச்சாங்க ஃபோனை. அடுத்த 1 வாரம் கழிச்சு திருப்பி அந்த போது ஃபோன் எடுது, மிஸ்டிக்காலாக வந்துருந்தது, சார் எடுக்கல, திருப்பி என்ன இத்தனை ஃபோன் பண்ணுறாங்கன்னு எடுத்து பேசும்போது, சார் ரொம்ப நன்றி சார், என்னம்மான்றீங்க, இல்லைம்மா நீங்கள் வச்சிங்க ஃபோனை அதை திட்டி வைக்கும்போது வச்சிங்க, ஐயா மன்னிச்சிடுங்க, எனக்கு கேட்குது அவர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க நான் நம்பலை, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் சொன்னாங்க நெய்பர் யாரோ 1 லட்ச ரூபா செலவு பண்ணி அதெல்லாம் சரி பண்ணாங்கன்னு சொன்னீங்க, நான் செலவே இல்லாமல் நீங்கள் 5 எலுமிச்சம்பழத்து வேலையை முடிச்சிட்டிங்க, அதான் திட்டினவங்கள மன்னிச்சிடுங்க, நான் வந்து என்னை பார்க்காதீங்க, அவருக்கு போய் நன்றி சொல்லுங்கள், அங்கே போய்ட்டு வந்து இதுதான் விஷயமா. ஏன்னா கண் கூட நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், செலவே இல்லாமல் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ அவங்க சொன்னாங்களே அந்த 1 லட்ச ரூபான்ற போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகும் அது. ஸோ அதுதான் விஷயம். நீங்கள் ஜீவசமாதி போனால் ஈஸியாக முடிஞ்சிடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தூக்கம் வருதுன்றாங்க வீட்டில், அந்த விபூதி சொன்னால டெய்லி தனியாக கலந்து குடிக்கிறாங்க, இன்றைக்கி நல்லா இருக்காங்க அந்த ஃபேமிலி. ஸோ அப்படிங்கும்போது இங்கே பெருங்குளத்தூர் சதானந்த சுவாமிகள் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக இருக்க பிரச்சனையும் சரி, மன ரீதியாக இருக்க பிரச்சனையும் சரி, வீட்டில் இந்த பிளாக் மேஜிக் மாதிரி விஷயத்தில் இது எல்லாமே சரியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க படிப்பு சில விஷயங்கள் இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும் சார் நான் நிறைய பண்ணுறேன் சார், வீட்டில் போகிறேன் இது பண்ணுறேன் லாஸ் ஆகிறேன் சார், என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு குறிப்பாக கவர்மெண்ட் வேலை இருக்குல்ல, கவர்மெண்ட் வேலைக்குன்னு நிறைய படிச்சுட்டு இருப்பாங்களே, கவர்மெண்ட் வேலைக்குன்னு சித்தர் ஒருத்தர் இருக்காது தெரியுமா உங்களுக்கு? நம்ம காஞ்சிபுரம் இருக்குல்ல, காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஷ்டலிங்க சுவாமிகள் இருக்காங்க. அதாவது நம்ம வாலாஜாபாத்லேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில்
இடம் பேர் கரெக்டாக ஊர் பேர் தெரியல, அது ஐயம்பேட்டை ஏகனப்பேட்டை தெரியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்க சுவாமிகள் இருக்கார். அந்த ஜீவசமாதி போனது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஏன்னா அங்கே இருக்க நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா சுவாமி கிட்ட வந்து வேண்டிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க பாதி பேர் யாரை கேட்டாலும் சரி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறப்பாங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் இருப்பாங்க, கவர்மெண்ட் சம்மந்தமான உச்சகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வர வருமானம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்து வர விஷயமா தான் இருக்கும். அப்படி ஒரு ஜீவசமாதி இருக்குது, பவர்ஃபுல்லான ஜீவசமாதி. அங்கே போனாலே போதும் கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும் அவர்கிட்ட. அதே மாதிரி கோரக்கரை ஜீவசமாதி இருக்குமா, வடக்கு பையநல்லூர், அங்கே வேலைக்கிழமை நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அங்கே நைட்டு போய் ஸ்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் தீரும். உங்களை தெரியாமல் நிறைய மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், என்னன்னே தெரியாது. அங்கே போயிட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஆல்ரெடி, இந்த பிரச்சனை எல்லாமே அங்கே நிவர்த்தி ஆகும். கோரக்கரை ஜீவசமாதி போய் தங்கும்போது அந்த மாதிரி நிறைய ஜீவசமாதி இருக்குது. ஸோ பர்டிகுலராக இங்கேன்னு இருக்குல்ல, இப்போ அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள் அதை தாண்டி நிறைய ஜீவசமாதி இருக்குது. ஸோ உங்கள் ஊர்லேயே பக்கத்துலேயே வந்து ஜீவசமாதி இருக்கும். நீங்கள் அந்த வழியாக தான் போய்ட்டு வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, ஆனால் போயிருக்க மாட்டீங்க. நிறைய பேர் கேட்கும்போது சொன்னேன், சார் ஆமாம் சார் நான் டெய்லி அந்த தான் 10 தடவை போயிட்டு வரேன், போயிருக்கேன். உள்ளே போங்க சார், போயிட்டு உட்காருங்க, அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு அந்த அமைதியை வந்து அனுபவிச்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு, இந்த இத்தனை நாளாக வந்து இதுக்குள்ளே போக விட்டோமேன்ற கஷ்டம் உங்களுக்கு அப்போ தான் புரியும். அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மனசு சந்தோஷப்பட்டு அவங்க ஃபேமிலியில் நிறைய விஷயம் மாறி இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறது, சித்தர்கள் ஜீவசமாதி போனால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். அதுதான் விஷயம். இப்போ யார் வேணா எந்த ஜீவ சமாதிக்கு வேணா போய் வேணலாமா சார்? கண்டிப்பாம்மா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் போகணும், அவங்க தான் போகணும் கிடையாது. இதில் இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த மதம், ஜாதி பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஜீவசமாதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் வந்து வழிபடுவாங்க, முஸ்லீம்ஸும் போய் வழிபடுவாங்க. இப்போ நான் சொன்னல படே சாஹிப், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஸ்லாமியர். அவர் இந்து மதத்தில் இருக்க ஒரு ஈர்ப்பு மூலிமா வந்து சிவன் மேல பக்தி மூலிமா ஜீவசமாதி. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நிறைய பேர் வருவாங்க. அவர் இஸ்லாமிய முறைப்படி பார்த்தீங்கன்னா வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க, சமாதி வச்சுருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து மும்மதத்துக்கான விஷயம் வழிபாடு அங்கே நடக்குது. ஸோ சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்களுக்கு அந்த மதம், ஜாதி இது எதுவுமே கிடையாது. யார் வேணால் எந்த ஜீவசமாதி வேணால் போய் வழிபடலாம். உங்களுக்கான குரு வந்து இவர் தான் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லா ஜீவசமாதிக்கு போங்க, போக போக தான் நீங்கள் யாரும் புரியும் விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் யார் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அந்த தேடல் வந்துச்சுனாலே போதுங்க. உங்களை நீங்கள் உணர்ந்தாலே போதும். அப்படின்னும் போது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிபட ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களை பற்றி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் எதுவும் கவலைப்படணும்ல. அது தெரியாதனால பார்த்தீங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து ஏன் தான் பார்க்கணும், சில பார்த்து ஒரு சோக கீதங்கள்லாம் ஓடும். அதுவும் ஒரு 10 ரயில் பெட்டி மாதிரி ஓடும் அது பாட்டுன்னு. திசை வாட்ஸ்அப்பில் நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க, மற்றவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சோகமாக இருக்கீங்க ஸ்டேட்டஸ் போட தான் தெரியணும் கிடையாது. அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் தேட ஆரம்பிப்பீங்க, சோக ஸ்டேட்டஸ் தேட ஆரம்பிப்பீங்க. உங்கள் மைண்டும் உங்கள் ஆறாவும் செய்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சோகத்துக்கிட்ட போயிடும். நீங்கள் அதை தேட உங்கள் சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோகத்தான ஸ்டேஷன் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படின்னும் போது மனசு ஃபுல்லாக அந்த சோகத்தை அதை தாண்டி வெளில வாங்க. பாசிட்டிவாக நிறைய விஷயம் யோசிங்க. சோகம் எல்லாருக்கும் தான் சோகம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதை தாண்டி வெளில வாங்க, பாசிட்டிவ் யோசிங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் கஷ்டமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருக்காது சரிங்கன்னு சொல்லியிருக்கேன், சும்மா சொல்லலாது. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தான் தேடணும். நான் யார் அப்படின்ற விஷயத்தை உணர்ந்தாலே போதும், நீங்கள் மற்ற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும் உங்களுக்கு. பில்லி சூனியம் இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, இதெல்லாம் உண்மையா சார்? நியூட்டன் தேர்ட்லாம் இருக்கலாமா, இப்போ ஈக்குவல் எவ்ரி ரியாக்ஷன்ஸை ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள் பாசிட்டிவ் விஷயம் இருக்குல்ல, நெகட்டிவ் விஷயம் இருக்குன்னு தான் செய்யும். ஸோ அப்படின்னும் போது பில்லி சூனியம் இருக்குது, உண்மை தான். ஸோ அப்படின்னும் போது அதை வந்து கெட்டதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது வந்து அதுக்குள்ளே போகக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க நான் நல்லா இருக்கேன், ஒருத்தவங்க எதிரியாக இருக்கான், அவனுக்கு அதை எதாவது பண்ணி அவன் செஞ்சிடன்னா அவன் எதுவாகிடுவான். நாளைக்கு நீங்கள் பெருசாக பார்த்துப்பீங்க, அவனுக்கு ஒரு கண்ணு போனால் உங்களுக்கு 2 கண்ணு போகும். அது தப்பு. அதுக்குள்ளே தயவுசெய்து யாரும் போகாதீங்க. ஏன்னா வந்து என்னன்னா, ஒரு கெட்டதுக்கு போகிறீங்கன்னா வந்து திருப்பி நீங்கள் அதுக்குள்ளே தான் போயிட்டுருப்பீங்க. நாளைக்கு உங்கள் குடும்பம், உங்கள் பேரன் பேர்த்தி, உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி ஒரு அவசரத்தில் வந்து போய் ஏதோ ஒருத்தங்க தப்பு பண்ணிடணும்னு வைங்களேன், நாளைக்கு பாதிக்க போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது, நாளைக்கு உங்கள் வம்சமே பாதிக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறோம்ல, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பிறக்காமல் இருக்கும், கல்யாணம் ஆகி. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஏதாவது பாதிப்பு இருக்கும், நோய் பாதிப்பு இருக்கும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து பூர்வீக சொத்தை விட்டு என்னடா சார் கஷ்டப்படுறோம் சார், எங்கள் எப்படியோ வாழ்ந்த பரம்பரை இன்றைக்கி எப்படியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாத்துக்கும் காரணம்னா ஒரு விஷயத்தை ஒருத்தர் கெடுதல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பில்லி சூனியம் அதுக்கெல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு தெரியுதா, இவங்க இல்லை சார் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம் சார், மாதிரி சொன்னாங்க சார் ஒருத்தவங்க, ஜீவசமாதிக்கு போங்க. அங்கே போனால் சரியாயிடும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணி 50 லட்சம் செலவு பண்ணி 50,000 கொடுத்து கூட சரியாகுதான், சரியாச்சுன்னா சந்தோஷம், சரியாகல என்ன பண்ணுவீங்க, காசு தான் விரையும். ஸோ அதனால் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு செலவு கிடையாது. 5 நிமிஷம் நான் சொன்னல அந்த மாதிரி தான் முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் போக போக என்னன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துடும். நீங்கள் சித்தர்கிட்ட போனாலும் போதுங்க. ஐயோ எப்பா இவன் சித்தரை வழிபடுறான், எப்படியாப்பட்ட விஷயமாலும் சரி, நீங்கள் சொல்கிறீங்களா இந்த விஷ்ணு வாயா, பெரிய பெரிய அந்த குட்டி சாத்தான், அதெல்லாம் எகிரி குச்சி ஓடிடும், வராது. நீங்கள் சாமிகிட்ட ஏமாத்திடும், சாமிகிட்ட போகிறான் இருக்காது வந்து போயிடும்.
நீங்கள் சித்தரை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்களா எப்போ இவன் சித்தரை வழிபடுறான் இவங்ககிட்ட போனால் நம்ம காலி பண்ணுவாங்க அப்படின்னு பயந்து ஓடிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவமாக சொல்கிற சில விஷயங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், அவங்ககிட்ட சொல்லி அவங்க அனுபவமாக உணர்ந்த விஷயத்த சொல்கிற போது அதை ஷேர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது எங்கேருந்து புக்லேருந்து எடுத்தோ எதுவோ இல்லை, பர்சனலாக நடந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் செலவு இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கஷ்டம் இருக்காது. ஏன்னா நீ காசு எல்லாருக்கும் வந்து சாதாரண வரலம்மா, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க தானே, அதுதான்மா. சித்தர்களை பற்றியும் சித்தர் வழிபாட்டை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏற்பட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தந்தீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா.